பைசன் திரைப்படம் எடுத்ததற்கான நோக்கம் நிறைவேறிவிட்டதாக இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். பைசன் திரைப்படத்தின் முதல் காட்சியை சென்னை கோயம்பேட்டில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் கண்டு ரசித்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய மாரி செல்வராஜ் தங்களது கடின உழைப்பிற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கி துருவ் விக்ரம் நடிப்பில் வெளியாகியுள்ள பைசன் திரைப்படத்தின் முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனால் ஹாப்பி இப்போ மற்ற படத்துக்கும் மாரி செல்வராஜ் படத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங். அந்த கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் வர மாதிரி. லால் சாரும் சரி, பசுபதி வேற லெவலில் நினச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. துரு சத்தியமா இனிமேல் எல்லாமே வெற்றி தான். ஒரு கிராஃப்டும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பேசிக்கலி ஒரு நல்ல படம். அதுவும் இந்த மாதிரி டைம்ல, அதுவும் கரெக்டாக எலெக்ஷன் வர டைம்ல இது ரொம்ப முக்கியமான படமா இருக்கு. கபடி நல்லா புரியுது பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் எல்லாமே நாங்கள் வந்து இதை பார்க்குற இந்த பைசன் படம் பார்க்குறக்காண்டியே டிக்கெட் புக் பண்ணி நாங்கள் எல்லாம் கபடி விளையாட பசங்க தான். எல்லா பசங்களுமே கபடி விளையாட பசங்க தான். இந்த கபடிக்காண்டி தான் இந்த படமே பார்க்க வந்துருக்கேன். மாரி செல்வராஜனுக்கு வாழ்த்துக்கள்னு. ஸோ எல்லா படமும் எடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேட் நேஷனல் அந்த லெவலில் என்னென்ன நமக்கு இதாக ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தான் எடுத்துருப்பாங்க. பட் இந்த படத்தில் லோக்கல்ல இருந்து கீழே இருந்து நம்ம ஊரில் நம்ம கிராமத்துல இருந்து என்னென்ன ஸ்ட்ரகிள் இருப்பது அப்போ நம்ம எடுத்திருக்காங்க. டீச்சராக ஒருத்தர் ரோல் பண்ணி அது ரொம்ப அருமையான அந்த டீச்சரால் தான் அந்த படமே மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தை யார் யார் பார்க்கணும் அப்படின்னா திறமை உள்ள மாணவர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆசிரியர்கள் அவங்கள வந்து பார்க்கணும் இந்த படத்தை. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் மோட்டிவேஷன் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. நொறுக்கி விட்டார் துருவ் விக்ரம். கபடியை பற்றி தெரியாது யாருக்குமே, அந்த அளவுக்குலாம் தெரியாது. இப்போ இந்த படம் பார்த்தோன்னா அந்த கபடியை பற்றி எப்படி என்னன்னு தெரியும். நம்மளுக்கு பின்னாடி வர பசங்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து அது நம்ம என்ன இங்கே யோசிக்கிறோமோ அது அப்படியே அங்கே வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ அது ஒரு மாதிரி ஃபீல் கூட்டார். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வேலியை வந்துட்டு உடைக்கிறத விட வேலியை வந்துட்டு போடாத அளவுக்கு நம்ம எப்படி உயரணுன்றதை வந்துட்டு காமிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வரணுமோ அதை மாறி சூப்பராக காட்டியிருக்காப்புல. நிவாஸ் கே பிரசன்னாவும் அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லா இளைஞர்களும் வந்து பார்க்கணும். மெயினாக அந்த படத்தை வந்து பார்க்க வேண்டிய படம். ஹோல் டீமுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.